இல்ல அதுதான் அவருக்கு ஈர்த்து கொண்டு வரேன்னு சொல்றாரு. ஆனா இதுவரைக்கும் கொண்டு வந்ததோட முழுமையான டேட்டா நம்மகிட்ட இல்ல. ஆனா என்னோட ஒற்றை கருத்து, இவங்க யூபி அரசாங்கம் இருந்ததுல, இப்ப இங்க திமுகவும் இருந்ததுல எவ்வளவு போய் ஈர்த்துட்டு வந்தாங்க? எத்தனை முறை வெளிநாடு போகின்ற தைரியம் அவர்களுக்கு வந்தது? வெளிநாடு போகின்ற தைரியமே மரியாதைக்குரிய பாரத பிரதமர் விமர்சனம் செஞ்சாங்க. வெளிநாடு போறாரு. ஆக ஒரு மாநிலத்திற்கே வெளிநாடு போக அவசியம் இருக்கும்போது ஒரு பாரத தேசத்துக்கு வெளிநாடு போக அவசியம் இருக்காதா? அதனால பாரத தேசத்தை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் உயர்த்தி வைத்திருக்கிறார். தமிழ்நாடுக்கு மட்டும் முதலீடு கிடைக்கல. தெலுங்கானா போறாங்க, ஆந்திரா போயிருக்காங்க, உத்தரப்பிரதேசம் போயிருக்காங்க. தமிழக முதலமைச்சர் முதலில் இந்த எல்லா உயர்வுக்கும் பிரதமர் காரணம் என்பதை உணர வேண்டும் என்பது எனது கருத்து. நிச்சயமா நிச்சயமாக அவர்களுக்கு தெரியும். சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் மிக அழகாக பேசுகிறார்கள், வலிமையாக பேசுகிறார்கள். அவர்களுக்கும் தெரியும் இந்த அரசாங்கம். நேற்று அழகா சொல்லியிருக்காங்க, நீங்க வெற்றி பெற்றீங்கன்னா அதுல பிரச்சனை இல்லை, நாங்க தோற்று போட்டீங்கன்னா ஓட்டு திருட்டுன்னு சொல்வீங்களா, மிக அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அதனால எனது கோரிக்கையாகவே நான் வைப்பேன், நாம் எல்லாம் இணைந்துதான் இப்ப உள்ள திராவிட முன்னேற்ற கழக அரசை தோற்கடிக்க வேண்டும். நிச்சயமாக அவர் வேட்டி கட்டியவர், மத்தியில் வருவதை மூப்பனார் அவர்களை தடுத்தார்கள், அப்துல் கலாம் அவர்களை தடுத்தார்கள். அண்ணன் சிபிஆருக்கு இவங்க ஓட்டு தான் வேணும்னு இல்லை. ஆனாலும் நாகரிகம் கருதி மரியாதைக்குரிய ராஜ்நாத் சிங் பேசின அப்புறமும் அவங்க அந்த ஆதரவை தரலன்னும் போது தமிழகருக்கு இவர்கள் ஆதரவை தர மறுக்கிறார்கள் என்று இவர்களின் பொய்முகம் கிழிக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.